Hi friends, GSM Tamil Arunaj. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபைனலா இன்னொரு क्वेश्चन வந்திருக்கும். நம்மளோட ஃபாலோவர் இது ரொம்ப கிட்டத்தட்ட ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய நாள் கேட்டிட்டு இருந்த ஒரு क्वेश्चन. இவ்வளவு நாளா என்னால ரிப்ளை பண்ண முடியல. இப்போ ரிப்ளை பண்றேன். பட் ஆனா வந்து இது ரீசன்ட்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரிப்ளை தான் இது. 2019 கவர்மெண்ட் லேப்டாப் E14 2015 பத்தி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஒரு வீடியோல ஒரு கமெண்ட், ப்ரோ இந்த AMD Proக்கு ஆமா அட்வான்ஸா ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு क्वेश्चन பண்ணிருக்காரு. அவர் क्वेश्चனை ஃபுல்ஃபில்லா கேட்கல. அது நான் வந்து எனக்கு எப்படி புரிஞ்சதுன்னா, AMD ப்ராசஸருக்கு அதுல இருக்கிற AMD ப்ராசஸரை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ண முடியுமா, ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு நான் நினைக்கிறேன். பட் ஆனா இந்த மதர் போர்டுக்கு நீங்க இதை விட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமான ப்ராசஸர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து வாய்ப்பு இருந்தாலும் அதுக்கான வர்த்தபிள் கிடையாது இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். அது எப்படி என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஆன்போர்ட் ப்ராசஸர், போர்ட்லயே வந்து பஞ்சிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்ல போனா சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. சால்ட்ரிங்கை ரிமூவ் பண்ற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட சர்வீஸ் காஸ்ட் வந்து அதோட அந்த சாக்கெட் போயிருச்சுனாலும் ப்ராசஸர் போயிருச்சுனாலும் சம்திங் வந்து 2000, 2500, 3000 கூட வந்துடும். அந்த ப்ராசஸர் நீங்க ரீப்ளேஸ் பண்ணனாலும் அதுக்காக நீங்க இந்த மாடல் மதர் போர்டு வாங்கினா கிட்டத்தட்ட வந்து அதே காஸ்ட் வந்துடும். நீங்க மதர் போர்டே வாங்கிட்டு போயிடலாம் அந்த ப்ராசஸர் சேஞ்ச் பண்றதுக்கு. இல்ல அதை அப்கிரேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வந்துடும் கூட வச்சுக்கோங்களேன். அதோட நல்லா பெர்ஃபார்மன்ஸா நல்ல ஒரு ப்ராசஸர் அதே அப்கிரேட் பண்ண, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அதை பண்ண முடியாது, ஒரு 10,000 வந்துடும் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா அந்த 10,000 நீங்க போட்டு ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணாலும் அப்கிரேட் பண்ண முடியாது, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பண்ணாலும் அந்த போர்டோட அந்த லோடு வந்து அந்த போர்டு கொடுக்காது. அந்த ப்ராசஸருக்கான ரேம் அதோட சர்க்கியூட் எல்லாமே அந்த ப்ராசஸருக்கு தகுந்த மாதிரி தான் ஒத்துழைக்கும், அதிகமானது ஒத்துழைக்காது. அதுதான் இந்த இது. அதே போல வந்து நீங்க இதை அப்கிரேட் பண்றதுக்கு நீங்க ஒரு லேப்டாப்பே அப்கிரேட் பண்ணிட்டு போயிடலாம். இது பேசிக் லெவல் ஒரு லேப்டாப் பேசிக்கா யூஸ் பண்ண முடியுமே தவிர இதுல வந்து நார்மல் டைப்பிங், ஜஸ்ட் வந்து ப்ரௌசிங் இந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர நல்லா பண்ண முடி நல்லா வந்து எடிட்டிங் பண்ற மாதிரி, கேமிங் பண்ற மாதிரி இதுல எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் 30,000 நீங்க அந்த லேப்டாப் செலவு பண்ணாலும் கண்டிப்பா வந்து அந்த லேப்டாப் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. நீங்க ஒரு 30,000 செலவு பண்றதுக்கு பதிலாக ஒரு 50,000 ரூபாயில ஒரு நல்ல ஒரு லேப்டாப் வாங்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களோட லைஃப் கொடுக்கும். பட் ஆனா வந்து உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க்கு அவுட்டருக்கு எடுத்துட்டு போய் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா லேப்டாப் யூஸ் பண்ணலாம். பட் ஆனா லேப்டாப் கூட பெட்டர் தன் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா பிசி உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லேப்டாப் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனா அவுட்டர் வெளியே எங்கேயாவது போகும்போது எடிட்டிங் எதுக்கு ஒன்று யூஸ் பண்றதுன்னா அவுட்டர் போகல அது ஓகே. பட் ஆனா வீட்லயே நீங்க வந்து எடிட்டிங், கேமிங் இந்த மாதிரி பண்றீங்கிற பட்சத்தில் PC is best. ஒன் ஆஃப் த क्वेश्चन கேட்டிருந்ததுக்கான ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோ. E41 25 இந்த AMD ப்ராசஸரை அப்கிரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. அப்கிரேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் 99% வாய்ப்புகள் இல்ல ப்ரோ. அப்படி அப்கிரேட் பண்ணாலும் இந்த போர்டோட சர்க்கியூட்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. இவர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணலாம்னு கூட வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணா ஒரு 5 நாளைக்கு ஒர்க் ஆகலாம், இல்ல ஒரு 10 நாளைக்கு ஒர்க் ஆகலாம், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாம போயிடும். இதே இன்டெல் இருக்கு, நீங்க எக்ஸாம்பிளுக்கு இது AMD வந்து ஆன்போர்ட் ப்ராசஸர். இன்டெல்ல பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை வந்து கொஞ்சம் லெவல் அப் தான் பண்ண முடியுமே தவிர இப்ப வந்து இன்டெல் பென்டியம் இருக்கு, அது வந்து ஒரு i3 கூட போடலாம், இல்ல அதே ஜென் வந்து i3 போட முடியும். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா இது ஆன்போர்ட் ப்ராசஸர் சேஞ்ச் பண்ண முடியாது. ப்ராசஸர் வந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இதான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் நீங்க அப்கிரேட் பண்ணீங்கனாலும் ஒர்த்லெஸ். கொஞ்சமா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். SSD மாதிரி ரேம் அப்கிரேட் பண்ண முடியும். ரேம் வந்து ஒரு 8 GB போட்டு SSD ஹார்ட் போட்டீங்கன்னா கொஞ்சம் தான் நீங்க எதிர்பார்க்க முடியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போ ஒரு 100% அந்த போர்டு வந்து ஒரு அதோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டுதுன்னா 110%, இன்னும் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணலாம். அவ்வளவு மட்டும்தான் அதோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், இதுக்கு மேல கொடுக்காது. ஓகே, இந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மோர் தென் வீடியோஸ்க்காக நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான தட்டி விட்டுக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.